அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அது இந்த ஆள் இப்படி டைலாக் பேசினுக்கிறான். ரவுடி பயலே, உனக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் பங்கு, பணம், பதவி? என்னது, நாம் ஒன்று கேட்டால் இவன் 3 சொல்கிறானே. உதவி. டியூ, என்னத்த நீயே என்ன எதுக்காக அரைஞ்ச? டேய் காசி, இவனை நீ பேச விட்டதுக்கு நீயே என்னை கொன்று போட்டிருக்கலாம்டா. ஏய், அதிகமாக பேசுன இப்போவே உன்னை சுட்டுடுவேன். என்னடா நடக்கும்? என்னத்த, நான் முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்து அடியும் வாங்கிட்டேன். நமக்கு எதுவும் கிடையாது போல இருக்குது. என்னத்த கோவிந்தன், இந்த வீட்டுக்காரங்க பேசினதை ஒழுங்காக கேட்டிங்களா? கேட்டனே பட்டு. பணம் இங்கே எங்கேயோ தான் இருக்குது. நாளைக்கு தான் இடம் மாற்ற போகிறதா பேசிக்கிட்டாங்க. என்ன அது, செல்ஃபோன் மணி அடிக்குது. ஹலோ, ஆ சொல்லு சோப்பா. என்னது, மறுபடியும் தப்பு தப்பாக பேசுகிறான். பேசி முடிச்சிட்டான். மிஸ்டர் கோவிந்தன், நீங்கள் கட்டில் சோபா கூடலாம் பேசுவீங்களா? என்ன சொன்ன? சோபா சோபான்னு பேசுனீங்களே, அதுதான் சொன்னேன். நான் என் மனைவி கிட்ட பேசினேன். அப்பன்னா அது சோபா இல்லை, ஷோபா. உங்கள் மனைவியோட பேருக்கு ஷோ 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 சமஸ்கிருதம் போடணும். தமிழ் ஷோ ஷோ போட்டால் உட்கார்ற சோபாவாயிடும். ஆஹா, இவன் வாய் இருக்க மாட்டாம இப்போ கோவிந்தனுக்கே கிளாஸ் எடுக்கிறான் ஐயா. என்ன நடக்க போகுதோ? ஆமாம், என்ன சொன்ன? சமஸ்கிருதத்தில் ஷோ போடணுமா? எனக்கு சமஸ்கிருதமே பிடிக்காது, அதை போட்ட சொல்கிறியே. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? உன்னை உடனே சுட்டு மேலே அனுப்பணும். தப்பை தானே சுட்டி காட்டினேன். நீ என்ன தப்பை சுட்டி காட்டுறதுக்கு பெரிய புலவரா? ஆமாம், இவ்வளோ அழகாக தமிழில் குற்றம் கண்டுபிடிக்கிற நீ எப்படி கடத்தல்கார ஆன? இங்கே பாரு கோவிந்தன், தப்புன்னு சொன்னால் திருத்திக்கும். காரணம் எல்லாம் கேட்காதீங்க. இப்போ தமிழ் முக்கியமா இல்லை பணம் முக்கியமா? பணம் தான் பிரீத்தி முக்கியம். அப்போது அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிங்க கோவிந்தன். சித்ரா, வீட்டை நெருங்கியாச்சு. வீட்டுக்குள்ளே போனதும் நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். வீடெல்லாம் திறந்துருக்கு, லைட்டெல்லாம் எரியுது. யாருங்க வந்திருப்பா? வா சித்ரா, உள்ளே போய் பார்க்கலாம். என்னது, உள்ளே ஒரு பெரிய டீமே இருக்குது. என்னது, புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறான். முதல்ல துப்பாக்கியை காட்டி அவனை மடக்குவோம். ஏய், யார் நீ? ஹலோ, வீட்டை திறந்து என் வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துக்கிட்டு என்னையவே யாருன்னு கேட்குறியா? ஓ, நீ தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா? உன் முகம் மறந்து போச்சு. நல்ல வேலை, கிளைமாக்ஸில் கரெக்டாக வந்தியே. ஆமாம், இவங்கெல்லாம் யார்? எதுக்காக வீட்டை திறந்து உள்ளே வந்திருக்கீங்க? எதுக்காக இவங்கெல்லாம் மண்டி போட்டுட்ருக்காங்க? நீங்கள்லாம் யார்? இங்கே பாருங்க தம்பி, ஆடியன்ஸுக்கு எல்லாமே தெரியும். அதனால் 10 கோடி பணம் எங்கே இருக்குன்னு மட்டும் சீக்கிரமாக சொல்லிவிடுங்க. என்கிட்ட பணம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்லேயே சொல்லியாச்சு. நீங்கள் லைவுக்கு வாங்க. ஆளை தான் சீனில் காட்டலை, இப்போது அதையும் காட்டியாச்சு. சீக்கிரமாக பணம் இருக்கிற இடத்த சொல்லு தம்பி. என்னது, துப்பாக்கியை கட்டு மிரட்டுறான். சொல்லலைன்னா சுற்றுவானோ? கடவுளே, தீபுக்கு வேற பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். என்னாக்குன்னு தெரியலையே. இங்கே பாரு, பணம் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பட்டு, நீ அந்த லேடியை பிடிச்சி கட்டி வண்டி போட வை. நான் இவனை கட்டி வண்டி போட வைக்கிறேன். சொல்லவா முடியாதுன்னு சொல்கிற? ஆஹா, நம்ம 3 பேர், பக்கத்தில் 2 பேர், இப்போ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க 2 பேரையுமே வண்டி போட வச்சுட்டானே ஐயா. மொத்தம் 7 பேர், அவங்க 3 பேர், 10 பேர் இந்த வீட்டுக்குள்ளே. ஒரு வழியாக ராஜசேகர் சார் வீட்டுக்கு வந்தாச்சு. சூட்கேஸை எடுத்து கொண்டு போய் சார்கிட்ட கொடுப்போம். பணத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அப்பாடா, உள்ளே வந்துட்டோம். என்னது, உள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏய், யார் நீ? சூட்கேஸோட உள்ளே வர்ற? இது ராஜசேகர் சார் கொண்டு வர சொன்ன 10 கோடி பணம். என்னது, 10 கோடி பணமா? நம்ம தேடிக்கிட்டு இருந்த 10 கோடி
தானாகவே நம்மக்கிட்ட வந்துருச்சு பட்டு. சூட்கேஸை திறந்து காட்டு. அட்டட்டா, கரன்சியாக சுட சுட இருக்குதே. இப்போ தாங்க மாற்றிட்டு வர்றேன். ஆஹா, 10 கோடி பணமும் வந்துருச்சு ஐயா. டேய் காசி, என்னடா? இல்லைனாத்த சூட்கேஸை எட்டி பார்த்தேன், பணம் எப்படி கீதுன்ட்டு. டேய், உன்னை பணமாக்கிற போகிறான்டா, கம்முன்னுடுறா. என்னங்க, வந்த 10 கோடியே இப்போ அவன் எடுத்துக்கிட்டானே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அது நம்ம பணங்க. எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? அது நம்ம பணம் தான். வெயிட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆஹா, நம்பர் 1 ஆகணும், கடத்தணும், பணம் வாங்கணும். யார் அதிகமாக வாங்குகிறாங்களோ அவங்க தான் நம்பர் 1ன்னு சொல்லி போட்டியெல்லாம் போட்டு கடத்தினோம் ஐயா. ஆனால் நமக்கு முன்னாடியே 3 டிக்கெட் இங்கே வந்து தங்கி இப்போது பணம் மொத்தத்தையும் அவன் ஆட்டையை போட்டானே ஐயா. கடைசியில் இவன் நம்பர் 1 ஆயிட்டானே. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.